உயிர் வாழ்வதற்காக உணவு உண்ட காலம் போய் உணவை உண்பதற்காகவே உயிர் வாழ்கிறோம் என்ற நிலைக்கு இன்றைக்கு நாம் கீழிறங்கி இருக்கிறோம். விதவிதமான உணவுகளும் விதவிதமான உணவகங்களும் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. ஒரு தெருவில் உணவகம் இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய உணவகங்கள் நம்மை சுற்றி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் இது போன்ற உணவுகளை உண்டிருப்பார்களா என்ற கேள்வியை முன்வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விதவிதமான உணவுகளை மனிதன் தன்னுடைய ருசிக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். பொதுவாகவே உணவை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம் என்றால், உணவின் நிறம் பார்த்தவுடன் நம்முடைய கண்களை கவர வேண்டும். கிட்டே சென்றவுடன் நம்முடைய நாசியை துளைக்கக்கூடிய அளவிற்கு வாசம் இருக்க வேண்டும். நம்முடைய நாவில் எடுத்து வைத்தவுடன் மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டக்கூடிய அளவிற்கு ருசி, அந்த அளவுக்கு நம்மை தூக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உணவை தேர்வு செய்கிறோமே தவிர, நாம் உண்ணக்கூடிய உணவு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததா அல்லது கேடு தருமா என்ற சிந்தனை ஆச்சரியமாக சிந்திக்கக்கூடிய படிப்பறிவு மிக்க சமூகத்தில் இல்லை என்பதுதான் வேதனையிலும் வேதனை. நம்முடைய உணவுகளில் பெரும்பாலும் நல்லதை விட கெட்டதுதான் அதிகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வீடுகள் வரைக்கும் இந்த கெட்ட உணவுகளை நம்மை ஆக்கிரமித்திருக்கிறது. அதனால்தான் எண்ணற்ற நோய்களை நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு விடமும் விதவிதமான புது புது வகையான நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. என்னதான் மருத்துவம் பெருகி இருந்தாலும் கூட நோய்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது என்றால் நம்முடைய உறக்கம் மாத்திரமல்ல, உணவும் சரியில்லை என்பதுதான் பொருள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு என்று கருத்தில் கொண்டோம் என்றால் மைதா இல்லாத உணவை கற்பனை செய்ய முடியாத இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு எல்லா தருணங்களிலும் மைதா உணவை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு உணவகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பரோட்டா மைதாவில் தான் தயாரிக்கப்படுகிறது, நூடுல்ஸ் மைதாவில் தான் தயாரிக்கப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய பர்கர், சாண்ட்விச் இதெல்லாம் மைதாவில் தான் தயாரிக்கப்படுகிறது, அங்கே விற்கக்கூடிய பீட்சா இதுவும் மைதாவில் தான் தயாரிக்கப்படுகிறது. ஒரு பேக்கரிக்கு போகிறோம், நம்ம ஒரு பப்ஸை வாங்கி சாப்பிட்றோம், அதுவும் மைதா தான். ஒரு கேக் அதுவும் மைதா தான். நாம் சாப்பிடக்கூடிய பிஸ்கட்லேருந்து சின்ன சின்ன குக்கீஸ் வரைக்கும் எல்லாமே மைதா பொருட்கள். உணவகத்தில் 80% உணவுப் பொருள் மைதா பொருள், பேக்கரியில் 80% உணவுப் பொருள் மைதா பொருள் தான். இந்த மைதா உண்மையிலேயே ஆரோக்கியம் நிறைந்ததா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இதனுடைய மூலப்பொருள் ஆரோக்கியம் நிறைந்தது. மைதா பெருமளவு கோதுமையிலிருந்தும் ஓரளவுக்கு மரவள்ளி கிழங்கிலிருந்தும் மைதா தயாரிக்கப்படுகிறது. மைதா என்ற அந்த பொருள் வரக்கூடிய இடம் என்பது கோதுமை நல்ல உணவு, மனிதனுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுப் பொருள். இந்த கோதுமையை உடைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தவிடு, உமி, சத்துக்கள் எல்லாம் நீங்கிய எந்த விதமான நார்ச்சத்தும் சத்தும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய சிறிய வித்தான மாவுச்சத்து தான் மைதா என்ற பெயரில் நமக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ இந்த மைதாவை சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மைதா எப்படி தெரியுமா? நம்ம கோதுமையை எடுத்து பாருங்க, அரைத்த கோதுமையும் அரைத்த மைதாவை எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுக்கும் வித்தியாசமான நிறம் இருக்கும். மைதா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், ஆனால் கோதுமை அப்படி இருக்காது, ஓரளவு மஞ்சள் கலந்த நிறம் இருக்கும். அப்போ இந்த நிறத்தை மாற்றுவதற்கு வேதியியல் பொருட்களை அதில் சேர்க்கிறார்கள். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு பொது புத்தி இருக்கிறது. வெள்ளையா இருந்தால் அழகா இருக்கும், வெள்ளையா இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மனிதனையும் அப்படித்தான் நம்ம எடை போடுகிறோம், உணவையும் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடை போடுகிறோம். அந்த அடிப்படையில் மஞ்சளாக இருக்கக்கூடிய கோதுமை மாவு மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெள்ளையா ஆக்கணும்னு நம்ம நினைக்கிறான். வெள்ளையா ஆக்குவதற்கு என்ன பயன்படுத்துகிறான்? சோப்புகளில் நுரை வருவதற்காக, வெண்மையை தருவதற்காக பயன்படுத்தக்கூடிய பென்சாயில் பெராக்சைடு என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை அதில் சேர்க்கிறோம். சோப்புக்கு சேர்த்தா நல்லது, உடம்புல தேய்ச்சி குளிக்கும் போது அழுக்கு போகும், சரிதான். அது மாவுளையும் கலக்கணும், அப்படி கலந்தால்தான் அது வெண்மையாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் மைதா மாவு நெருன்னு இருக்கும். நம்ம இப்போ விற்கக்கூடிய ஆட்டா இருக்கே அதுலையும் ரசாயனம் கலக்கத்தான் செய்யுது. நீங்கள் கோதுமை என்று சொல்லக்கூடிய தானியத்தை வாங்கி அரைச்சி வீட்டில் வச்சுருந்தேன்னு வச்சுங்க, அது நெருன்னு இருக்கும், மஞ்சள் கடலில் இருக்கும். ஆனால் நீங்கள் மைதாவை தொட்டு பாருங்க, பட்டு மாதிரி இருக்கும். மைதா மாவை நீங்கள் எடுத்து கையில் வச்சிங்கன்னா அப்படி பட்டு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். என்ன காரணம்? அலாக்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை அதில் கலந்து மென்மையாக மாற்றுகிறான்.
இந்த அலாக்சான் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? ஆய்வகங்களில் எலி வச்சிருப்பாங்க, லெபார்டரியில். ஒரு மனிதனுக்கு ஒரு ஏதேனும் நோய் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ண முடியாது, நோய்க்கான மருத்துவம் செஞ்சிட முடியாது. அந்த மருந்தை என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு எலியை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆய்வகத்தில் எலி இருக்கும். இந்த எலிக்கு இந்த அலாக்சானை கொடுப்பாங்க. இந்த அலாக்சான் போய் எலியுடைய கணையத்தில் பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை அழிச்சிடும். இந்த பீட்டா செல்கள் தான் இன்சுலினை உற்பத்தி செய்கிறது. இந்த இன்சுலின் தான் இரத்தத்தில் கலந்து நிற்கும். இரத்தத்தில் கலந்து நிற்கும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான், சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருளுமே குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி போய் தான் ரத்தத்தில் நிற்கும். இந்த குளுக்கோஸை எடுத்துட்டு கொண்டு போய் ஒவ்வொரு செல்களுக்கும் சேர்க்கக்கூடிய பணியை இன்சுலின் செய்யும். இப்போ இந்த இன்சுலின் சுரக்கலைன்னா அதான் டயபெட்டிஸ்ங்கிறான். டயபெட்டிஸ் 1, டயபெட்டிஸ் 2 என்று அழைக்கிறது காரணம் என்ன? ரத்தத்தில் சர்க்கரை அதிகம் இருக்கிறது. இந்த சர்க்கரையை சரியான முறையிலே இன்சுலினால் எடுத்து செல்லப்பட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அலாக்சான்ற வேதிப்பொருள் என்ன பண்ணுவானா, இந்த எலிக்கு கொடுத்து சர்க்கரை நோயை உருவாக்குவான். சர்க்கரை நோயை உருவாக்கிவிட்டு மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை அதுக்கு என்ன பண்ணுவான், செலுத்தி அந்த நோயை தீர்க்குதா அப்படின்னு ஆய்வு செய்வான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எலிகளுக்கு அலாக்சானை கொடுத்தால் சர்க்கரை நோய் வரும் என்றால் மனிதனுக்கு வருமா, வராது? யோசிச்சு பாருங்கள். அலாக்சான் பயன்படுத்தக்கூடிய இந்த மைதாவை நாம் என்ன பண்றோம், தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். என்றாவது ஒரு நாள் பயன்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு பரோட்டா வாங்கி சாப்பிட்றோம், என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆசைக்கு பீட்சா வாங்கி சாப்பிட்றோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது, எப்பொழுதாவது சாப்பிட்ட காலம் போய், வெளியூரில் போகும்போது தவிர்க்க முடியாத அடிப்படையில் உணவகத்தில் சாப்பிட்ட காலம் போய், வீக்கெண்ட் பார்ட்டியிலிருந்து என்னது இன்னைக்கு தினந்தோறும் உணவகத்தில் சாப்பிடக்கூடிய பழக்கம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த மைதாவை ஒருத்தர் தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டிருந்தால் சர்க்கரை நோய் வருமா, வராதா? இந்த மைதாவால் பயன்படுத்தக்கூடிய சோடியம் பென்சா பெராக்சைடு என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயனத்தின் மூலம் மனிதனுக்கு இதய நோய் வருமா, வராதா? இன்னும் சொல்ல போனா மைதாவை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, மாவை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. கோதுமையை நீங்கள் சாப்பிடும்பொழுது இருக்கக்கூடிய அந்த சுவையை விட மைதாவில் சுவை ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மைதா மாவு, வெறும் மாவை எடுத்து நீங்கள் நாக்கில் வச்சு பாருங்க, லைட் அப்படி சுருன்னு இழுக்கும். ஏன் இழுக்குது? அதில் எம்எஸ்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கை உப்பை பயன்படுத்துகிறான், மோனோசோடியம் குளூட்டமேட் என்று சொல்வார்கள். நம்ம பாஷையில் சொல்வதாக இருந்தால் அஜினோமோட்டோ. இன்னைக்கு அஜினோமோட்டோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னது தயார் நிலையில் இருக்கிறாங்க. அஜினோமோட்டோ வாங்கிட்டு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அஜினோமோட்டோ என்று சொல்லக்கூடிய இந்த எம்எஸ்ஜி என்று சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட் சுவைக்காக பயன்படுத்தப்படக்கூடிய செயற்கை உப்பு. இயற்கையான உப்பு ஆரோக்கியம், இயற்கையான சர்க்கரை ஆரோக்கியம். இது எங்கே கொண்டு போய் சேர்க்குன்னா தலைவலி ஆரம்பிக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், கடைசியில் கொண்டு போய் புற்றுநோயில் முடியும் என்பதாக இதை குறித்த வல்லுநர்கள் சொல்லுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த எம்எஸ்ஜி கலக்காத எந்த உணவுப் பொருளும் உணவகத்தில் கிடைக்காது. பிரியாணியில் முதற்கொண்டு எம்எஸ்ஜி போடுறோம், ஏன்? டேஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ்லேருந்து, நம்ம சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ்லேருந்து, பரோட்டாலேருந்து ஆல்ரெடி ஏற்கனவே அது மைதா பொருள் எம்எஸ்சி கலந்துருக்கும். ஆனாலும் கூட நம்ம கடையில் கவனிச்சிருப்போம், வெள்ளை கலரில் உப்புக்கு பக்கத்துலையே வச்சுருப்போம், வெள்ளை கலரில் ஒரு மாதிரி நைஸ் நெருண்டு இருக்கும். நம்மளே யோசிச்சிருப்போம், இது என்ன இங்கனுக்குள்ள உப்பு இருக்குது, இங்கனுக்குள்ள வெள்ளையா ஒன்று இருக்குது, நம்ம யோசிச்சிருப்போம். அது எம்எஸ்சி, அதான் மோனோசோடியம் குளூட்டமேட், அஜினோமோட்டோ. இதை போட்டால் தான் டேஸ்ட். அதனால தான் கடையில் அதிகமாக சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஆண்களுக்கு வீட்டில் சாப்பிட்டா சுவையாக தெரியாது. என்னம்மா சாப்பாடு வச்சிருக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவான், ஈஸியாக சொல்லிட்டு போகிறத பார்க்க முடிகிறது. காரணம், இந்த எம்எஸ்சி என்பது செயற்கையான ஒரு உப்பு, புதிய வித்தியாசமான சுவையை நமக்கு என்னது ஊட்டும். அதனால் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். பரோட்டா விட முடியுமா? யோசிச்சு பாருங்க. பரோட்டாவை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறது மதுவை விடுவதற்கு சமம். நாளையிலிருந்து மதுவை கொடுக்க மாட்டோம் என்று குடிப்பவர்கள் நினைத்தாலும் அடுத்த நாள் போய் கடையில் போய் நிற்கிறான்ல, அது மாதிரி அவனுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு சுவை இதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்மால் இதிலிருந்து பெரும் அளவு என்னது விலகவே முடியாத அளவுக்கு என்னது இது இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ மைதாவில் இவ்வளவு கெடுதல் தரக்கூடிய ரசாயனங்கள் இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த மைதாவை தான் நமக்கு ஆரோக்கியம் தரும் என்று நாம் தவறாக நம்பிக்கொண்டு தினந்தோறும் சாப்பிட்றோம். பப்ஸு சாப்பிட்றோம், கேக்கு சாப்பிட்றோம், பிஸ்கட் சாப்பிட்றோம். காய்ச்சல் வந்தால் கூட என்னது பிஸ்கட்டை பால்லையோ டீலையோ நினச்சி தானே சாப்பிட்றோம். தினந்தோறும் பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான பிராண்டில் உள்ள பிஸ்கட்டையுமே டீயில் நினச்சி தொட்டு சாப்பிட்றது தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஆரம்பத்திலிருந்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கூட இது நல்ல உணவா என்ற சிந்தனை அற்றவர்களாக நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நமக்கான அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆறறிவு என்று சொல்லுகிறோமே. ஒரு விலங்கினம், சாதாரண ஒரு விலங்கினம் தனக்கு தேவையில்லாத உணவை சாப்பிடாது. நீங்கள் காடுகளில் போதை தரக்கூடிய பொருட்களை எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. போதை தரக்கூடிய விவசாயிகள் அரசாங்கம் தெரியாமல் விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு சுற்றி எதுவுமே வேலி போட்டிருக்க மாட்டாங்க.
பெரும்பாலும் என்னது வேலி எதற்கு போடுவாங்கன்னா நல்ல விளைபொருளுக்கு வேலி போடுவாங்க. ஒரு கோதுமைக்கோ ஒரு அரிசிக்கோ ஏதாவது வேலி போட்டு வச்சிருப்பாங்க, ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாது. இதுக்கு போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆடு மாடு மேயாதான். அப்ப ஆடுக்கும் மாடுக்கும் தெரிகிறது இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு கெடுதின்னு சொல்லி அதுல இருந்து என்னது விலகி இருக்கிறது. ஆனால் மனிதர்கள், பகுத்தறிவு மிக்க மனிதர்கள் இந்த உணவுகளை உண்டு விட்டு நோய்க்கு ஆளாகி தினந்தோறும் மாத்திரை மருந்துகள் என்ற பக்கம் போயிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் என்பது அமானிதம். அமானிதம் தானே. நம்மளா இந்த உடலை உருவாக்கி கொண்டோம். அல்லாஹ் நமக்கு நல்ல உணவுகளை அளித்திருக்கும் பொழுது அந்த உணவுகளை உண்ண மறுத்து இது போன்ற சுவைக்கு அடிமையாகி நமக்கு நாமே கேடு தரக்கூடிய கெட்ட உணவுகளை வாங்கி சாப்பிட்டு நம்முடைய உடலை பாதிப்புக்குள்ளாக்கினால் அல்லாஹ் கேட்கத்தானே செய்வான். ஏன்ப்பா உன் உடலை கெடுத்த, நல்ல உணவு இருந்துச்சுல்ல அதை சாப்பிட்டுருக்க வேண்டியதானே என்று அல்லாஹ் கேட்கத்தானே செய்வான். அப்ப அல்லாஹ் கேட்கக்கூடிய அமானிதமாக இந்த உடலை தந்திருக்கும் போது அதுல நாம கவனிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் அழகான ஒரு உபதேசம் தருகிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, உங்களுக்கு நாம பூமியிலிருந்து வழங்கி இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ணுங்கள். அனுமதிக்கப்பட்டதுன்னா நமக்கு தெரியும், ஹலாலு அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது, ஆடு மாடுகள் அனுமதிக்கப்பட்டது. அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் அனுமதிக்கப்பட்டது, கடலில் இருக்கக்கூடிய இறைச்சிகள் அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்றான் ஹலால் அனுமதிக்கப்பட்டதை சாப்பிடுங்க, இன்னொரு பக்கம் தையிபா தூய்மையானதை சாப்பிடுங்க. அது என்ன தூய்மையானது அப்படின்னா எந்த உணவு நமக்கு கேடு தராதோ அந்த நல்ல உணவுகள் தான் தூய்மையானது. இப்போ இந்த நல்ல உணவுகளை நாம் உண்ணுறோமா? அல்லாஹ் நமக்கு அறிவுரையா சொல்றான், ஹலாலான உணவை சாப்பிடு, நல்ல உணவுகளை, உனக்கு கேடு தராத உணவுகளை நீ சாப்பிடு என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு அழகான அறிவுரை செய்யும் பொழுது நமக்கு முன்னால் எத்தனை விதமான உணவுகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அங்கே போகலாமா? கொஞ்சம் கவனிக்க வேண்டும்னு சொல்ல போனால் இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா மனிதருடைய உள்ளத்தில் முதல் நினைவுக்கு என்ன வரும்? வீட்டில் இருந்தால் ஏசி போடணும், வெளியில் போனால் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் தோணுதா இல்லையா? எல்லா இடங்களிலும் இருக்கு. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில் கூட ஆஃப்டர் ஆல் சாதாரணமான ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்குதா? எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்காத இப்போ ஒரு பெட் பாட்டில் என்னது சின்னதாக என்ன பண்ணிடுவான், 10 ரூபாய்க்கு போட்டால் ஈஸியானது, ஒரு சாதாரண ஸ்நாக்ஸுக்கு காசு தானே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுது, வாங்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஈஸியாக பெட் பாட்டில் கிடைக்கிறது. இந்த குளிர்பானங்களை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வாங்கி குடிக்கிறோம். குடிச்சோன்னு உடம்பெல்லாம் கூடாது, குடிச்சோன்னு உடம்புலாம் ராகத்தாது அப்படின்னு நம்ம நினைச்சு என்ன பண்றோம், இதை குடிக்கிறோம். ஒரு பிரியாணி சாப்பிட்டா, ஒரு நெய் சோறு சாப்பிட்டா நமக்கு என்ன தோணுது, நல்ல ஒரு குளிர்பானம் குடிச்சா என்னது உள்ள இருக்கக்கூடிய வாயுவெல்லாம் ஏப்பமா வெளியே வந்துடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம், நாம வாங்கி குடிக்கக்கூடிய குளிர்பானத்தில் என்ன கலந்திருக்கிறது என்பதை கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமா அது பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை, அதுக்கு பேர் ஹாட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். மது அப்படித்தானே சொல்றான், மது என்பது ஹாட் ட்ரிங்க்ஸ், உடம்புக்கு கெடு தரக்கூடியது. அதே தான் இன்றைக்கு இந்த குளிர்பானத்தில் 1% கூட நன்மை கிடையாது. 1% கூட நன்மை நாம சொல்ல, மருத்துவ உலகம் சொல்லுகிறது. நிறைய ஆய்வறிக்கைகள் நமக்கு என்னது இந்த தகவலை புள்ளி விவரங்களை முன்வைக்கிறது பார்க்கிறோம். நம்ம உடம்பை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வாயு இருக்குல்ல, கார்பன் டை ஆக்சைடு, CO2 இருக்குல்ல, உடம்பை விட்டு வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை தான் மிக வேகமாக தண்ணீரில் செலுத்துவார்கள். அதனால தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பேரு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னுவோம், அல்லது ஏரேட்டட் வாட்டர்னுவோம். தண்ணீருக்குள் செலுத்தப்பட்ட வாயு, இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதை குடிச்சோடனே தான் உள்ள போன வாயு தான் வெளியே வருதே தவிர நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வாயு என்னது வெளியே வருது நாம தப்பா நம்புறோம். கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடிய வாயு இருக்குல்ல, அது உள்ள போய் அதுதான் என்னது கொஞ்ச நேரத்தில் வெளியே வருது. நாம என்ன நினைக்கிறோம்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க வாயு வெளியே வந்துருச்சு, அப்பாட பிரியாணி ஜீரணமாயிரும், நெய்ச்சோறு ஜீரணமாயிரும் என்ன பண்றோம், தப்பாக நினைக்கிறோம். இது மிக மிக ஆபத்தான ஒரு பானம் என்று மருத்துவ உலகம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபத்துனா, கலராக இருக்குல்ல, சிவப்பு கலர் ஒரு கலர், சிவப்பு கலருக்கு என்ன பண்ணுவான், அவன் கார்மோசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கலக்கிறான். சிகப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, டாட்ராசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கலக்கிறான். கருப்பு கலருக்கு என்னது, பிரில்லியன் பிளாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கலக்கிறான். இந்த வேதிப்பொருள்கள் எல்லாமே டோட்டலாக மனித உடலுக்கு கேடு அப்படிங்கிறான். இந்த ஃபுட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க, அனுமதிக்கப்பட்ட ஃபுட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு குறைந்த அளவுக்கு அனுமதிக்கலாம்னு அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா, என்னைக்காவது ஒரு நாள் கூல்ட்ரிங்க்ஸை எப்போவாவது ஆசைக்கு சாப்பிட்றது இல்லை, அடிக்கடி நாம் தொடர்ச்சியாக சாப்பிடும் என்றால் இந்த அளவுகள் என்னது மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கும் என்றால் தேவையற்ற மனித உடலுக்கு கேடு செய்யக்கூடிய ரசாயனம் கலந்திருக்கக்கூடிய அந்த குளிர்பானத்தை கொடுத்தால் ஆபத்து இல்லையா? குளிர்பானம் மாதிரி இனிப்பு சுவை வேறு எதுலையுமே பார்க்க முடியாதுங்க. நிஜமான இனிப்பு தோற்றும், நிஜமான பழங்களில் இருக்கக்கூடிய நிஜமான இனிப்பு தோற்கக்கூடிய அளவிற்கு குளிர்பானத்தில் அந்த இனிப்பு இருக்கா? அது காரணம் என்ன தெரியுமா? அஸ்பர்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கை இனிப்பை கலப்போம். இந்த செயற்கை இனிப்பு எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதாரண சர்க்கரை எடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு 200 மடங்கான சர்க்கரை அதே ஸ்பூனில் இந்த அஸ்பர்டம் இருக்கும்.
2 ஸ்பூன், ஒரு ஸ்பூனில் சாதாரண சர்க்கரை, இன்னொரு ஸ்பூனில் அஸ்பர்டம்னா இதில் ஒன்றுனா இதில் 200%. எவ்வளோ இனிப்பு பார்த்துங்க, யோசிச்சு பாருங்க. ஒன்றை விட 200 மடங்கு அதிகமான இனிப்புள்ள அஸ்பர்டேமை இந்த குளிர்பானத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அடிக்கடி குடித்தா சர்க்கரை நோய் வருமா வராதா? வரத்தானே செய்யும். இது சுவைக்காக பாஸ்பாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட்லாம் பயன்படுத்துவோம். இந்த பாஸ்பாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் என்பது என்னது, ரொம்ப டேஞ்சரஸானது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களை எல்லாம் ஒன்று விடாமல் எடுத்துக்கொண்டு வந்துடும். அடிக்கடி நீங்கள் தொடர்ச்சியாக குடித்தால் எலும்பு பலவீனத்திற்கு ஆளாகப்படுவீர்கள். அடிக்கடியாக தொடர்ந்து குடித்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த கால்சியத்தை எல்லாம் இந்த பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கொண்டு வந்து நேரம் நம்ம கிட்னியில் ஸ்டோன் பண்ணி கிட்னி ஸ்டோனாக ஃபார்ம் பண்ணும். கிட்னி ஸ்டோனா என்னது, கால்சியம் கற்கள் தான் என்னது, கிட்னி ஸ்டோனாக மாறுகிறது. அந்த கால்சியம் கற்கள் சிறுநீரகத்தால் உடைத்து வெளியேற்ற முடியாத அளவுக்கு கற்களாக வந்து நிற்கும். இந்த பிரச்சனைக்கான காரணம் குளிர்பானம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சுவைக்காக நல்லா இருக்கு, ஸ்டைலா இருக்கு அப்படிலாம் நினைச்சு என்ன பண்றோம், நாம இந்த குளிர்பானத்தை குடிக்கிறோம் என்றால் இது மிக மிக மோசமான ஆபத்து. இன்னும் சொல்ல போனா குளிர்பானங்கள்ல எந்த வெப்பநிலை, எந்த உறை வெப்பநிலையில் வச்சாலுமே அது ஃப்ரீஸ் ஆகாது. தண்ணீருடைய இயல்பான தன்மை என்ன, தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து என்னது 0 டிகிரி கீழே நீங்கள் வச்சிங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆகும், ஐஸாக மாறணும்ல. இதுதான் தண்ணீருடைய இயல்பான குணம். ஆனால் குளிர்பானம் மட்டும் ஏன் மாறல? குளிர்பானத்தை எவ்வளவு வச்சாலும் ஐஸ் கட்டியாக மாற மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, எத்திலீன் கிளைக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருளை கலக்கிறான். இதை குறித்து மருத்துவ உலகம் சொல்லுகிறது என்னன்னா, மெல்ல கொல்லும் விஷம், ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறான். டக்குன்னு கொடுத்து ஆளை முடிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை காலி பண்ணக்கூடிய விஷம் என்றது. எதை குறித்து சொல்கிறான், இந்த எத்திலீன் கிளைக்காலை குறித்து சொல்லுகிறான் என்றால், இந்த எத்திலீன் கிளைக்கால் கலக்கப்பட்ட குளிர்பானங்களை தான் கோடை காலத்திலையும் பிரியாணி சாப்பிட்டு நாம் சாப்பிடுவோம் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடிப்பதற்கு முன்னால் இது நல்ல பானமா இல்லையா என்று யோசிக்க வேண்டாமா? இன்றைக்கு நம்ம மக்களை நிறைய பேர் ரோஸ் மில்க் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம்ல. ரமலான் நேரத்தில் சர்பத்துக்கு பதிலாக ரோஸ் மில்க் சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பாலையும் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸையும் சர்பத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. இப்போ நிறைய கடைகள் உருவாயிடுச்சு. கடைக்கு பேர் ரோஸ் மில்க் தான். 40 ரூபாய்க்கு என்னது ஒரு பெரிய பாட்டில் நிறைய என்ன பண்ணுறான், ரோஸ் மில்க் கொடுக்குறான். இதில் என்ன கலந்துருக்கான்னு தெரியுமா? ரோடமைன் பி என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கலந்துருக்கான். இந்த கெமிக்கல் இதில் கலந்துருக்கான்னு தெரியுமா? பஞ்சு மிட்டாயில் கலந்துருக்கான். பஞ்சு மிட்டாய் அரசாங்கம் தடை செய்ததா இல்லையா? ஏன்? ரோடமைன் பி என்பது சாப்பிடவே கூடாத ஒரு உணவுப் பொருள் என்று FDA என்று சொல்லக்கூடிய இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லுகிறது. உணவுக்கு என்று என்னது ஒரு அமைச்சகம் இருக்கு, உணவு மற்றும் மருந்து பாதுகாப்பு அமைச்சகம் இருக்கு, FDA என்று பெயர். அதற்கு பேர் அது சொல்லுது இந்த ரோடமைனை எதிலுமே பயன்படுத்தக்கூடாது. இந்த ரோடமைன் பி பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால்தான் பஞ்சு மிட்டாய் தடை செய்யப்படுகிறது. அந்த பஞ்சு மிட்டாயில் உள்ள அதே ரோடமைன் பி தான் ரோஸ் மில்க்லையும் இருக்குது. வீடு வரைக்கும் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் என்று சொன்னால் நம்முடைய உடலில் நமக்கு அக்கறை இல்லை என்றால் வேறு யாருக்கு அக்கறை இருக்கும்? வியாபாரிகளுக்கு அக்கறை இருக்காது. நீ ஞாபகத்தை வச்சுங்க. எப்பொழுதுமே வியாபாரிகளுக்கு எந்த தருணத்தில் என்னது அக்கறை இருக்கவே இருக்காது. உண்ணக்கூடிய நமக்கு தான் உடலின் மீது அக்கறை இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு என்னது அக்கறை இருக்காது. இதில் நாம் என்ன பண்ணோம், கவனமாக இருக்க வேண்டும். நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய உணவு, குறிப்பாக பாக்கெட் ஃபுட் எல்லாமே பாக்கெட்டில் தானே. ரொட்டிக்கு மாவு கூட பாக்கெட்டில் போட்டு கொண்டு வந்துட்டான். கறியை ஃப்ரீஸ் பண்ணி பாக்கெட்டில் வச்சு கொடுக்குறான். கொண்டு போய் பொரிக்கிறது தான் வேலை. ரொட்டியை கொண்டு போய் அப்படி வச்சு அடுப்பில் சூடுபடுத்தினாலும் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு என்னது எல்லாமே பேக்கெட் ஃபுட். உணவின் ஒரு அடிப்படை ஞாபகத்தை வச்சுங்க. எப்பொழுது உணவை எடுத்து சமைக்கிறோமோ குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் அது கெட்டு போகும். இதுதான் இயற்கை. அல்லாஹ் இப்படி தான் படைத்திருக்கிறான். இது கெட்டு போகாமல் ஆக்கணும்னு மனுஷன் நினைக்கிறான் பாருங்க, இங்கே தான் சிக்கல். எல்லா பேக்கெட் ஃபுட்டுமே குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் இருக்கும்ல. 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்குதுன்னா அதில் என்ன சேர்க்குறான் யோசிச்சு பாருங்கள். ஃபார்மால்டிஹைடு போன்ற மிக மோசமான பொருள், சவப்பெட்டியில் பிணங்களை பாதுகாக்கக்கூடிய, உடல் அரிக்காமல் இருப்பதற்காக வைக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைடு போன்ற பொருட்களை தான் மீனை பாதுகாக்கிறதுக்கும் உணவு பாதுகாக்கிறதுக்கும் அவன் கலக்கிறான் என்றால் இந்த உணவுகளை நாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் யோசிச்சுப்போம். நமக்கு முன்னால் நிறைய நல்ல உணவுகள் இருக்குது. குளிர்பானம் நினச்சா இளநீ குடிக்கலாம், குளிர்பானம் குடிக்க நினச்சேன்னா ஃப்ரூட்ஸை சாப்பிடலாம், ஃப்ரூட் ஜூஸை சாப்பிடலாம், பதனியை சாப்பிடலாம், நிறைய இருக்குது. கரும்பு முக்குக்கு முக்குனது திருநெல்வேலி முழுமைக்கு என்னது நல்ல கருப்பு கலர் கரும்பு இருக்குது. எங்கள் ஊர்லலாம் அந்த கரும்பு பார்க்க முடியாது, வெள்ளை கலரில் தான் கரும்பு இருக்கும். இங்கே கருப்பு கலரில் கரும்பு இருக்கிறது என்றால் கரும்பு சாறு இயற்கையிலே உடம்புக்கு நல்லது. வயிற்று வலி வந்தால் வயிற்று வலி நீக்கக்கூடிய அளவுக்கு என்னது கரும்பு சாறு ஆரோக்கியமான விஷயம் என்றால் நம்மை சுற்றி நல்ல பானங்கள் இருக்குது.
கண்களுக்கு தெரிவதில்லை, தெரிகிறது, அறிவுக்கு புரிவதில்லை. நம்மை சுற்றி நிறைய நல்ல உணவுகள் இருக்கிறது, நாம புரிந்து கொள்வது கூடுமான வரைக்கும் உணவகங்களில் சாப்பிடுவதை மெல்ல மெல்ல தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லது சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற விஷயங்கள் கலக்காத உணவுகள் இருக்குதா அப்படின்னு கவனிச்சு என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் நாமளும் நோய்க்கு ஆளாகி நம்முடைய அடுத்த தலைமுறை என்னது நோய்க்கு ஆளாக்கக்கூடிய மக்களாக ஆக்கிவிடக்கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்ல காரியங்களையும் நல்ல அமல்களையும் நம்மால் செய்ய முடியும் என்பதை நம்ம என்ன பண்ணோம், கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்றான், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க. அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தானா நல்ல வழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளால் நாசத்தை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். வஅஹ்சினு, நன்மை செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகளை உள்ளடக்கிய உணவுகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல தலைமுறைகளை உருவாக்கி மறுமையில் சுவனம் செல்வோம் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.